இந்த வேளையிலும் கூட நன்றி நேர்ந்த இருதயத்தோடு உங்கள் சந்நிதியில் வருகிறோம். இன்றைக்கும் கூட வெளிப்படுத்தல் விசேஷம் 11ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. நீர் எங்களோடு இருக்கிறீங்க, எங்களை வழிநடத்துங்க. இந்த வேளையிலும் கூட இந்த ஆராதனையை, இந்த மார்னிங் டிவோஷனை நீர் ஆசீர்வதித்து தாருங்க. இப்படி வசனங்கள் மூலமாக எங்களோட பேசும். கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள், பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், கேட்க போகிற மக்கள், அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிங்க. கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இப்படி வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 11ஆம் அதிகாரம் நம்முடைய தியானமாய் இருக்கிறது. இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே இந்த 7ஆம் தூதன் எக்காலம் தொனிக்க போகிறான். 7ஆம் தூதனுடைய எக்காலம் மிக முக்கியமான எக்காலமாய் இருக்க போகிறது. 7ஆம் தூதனுடைய எக்காலம் முடியும் போது ராஜ்யத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. பல நாட்கள் ஆயத்தமாய் காத்து கொண்டிருந்த காரியங்கள் நடக்க போகிறது. இந்த 11ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு சின்ன ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இது உபத்திரவ காலத்தை குறித்து பேசுகிறது. உபத்திரவம் உலகம் மனிதனுக்கு வாழ்வை மாத்திரம் கொடுப்பதில்லை, உபத்திரவம் கொடுக்கிறது. சாப்பாடு மட்டும் கொடுக்கல, வியாதியும் கொடுக்குது. பூமி என்கிற கிரகம் பச்சையான உயிர் கொடுக்கிற கிரகம் மட்டும் இல்லை, சிவப்பான உயிர் எடுக்கிற கிரகமாகவும் கருதப்படுகிறது. தேவன் உயிர் கொடுக்கிறார், மனிதர்கள் தங்கள் உயிரை இழக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு 11ஆம் அதிகாரத்திலே ஒரு உபத்திரவத்தை பற்றி, இந்த உபத்திரவத்திலே நல்ல 2 பேர் மரிக்கிறதை பற்றியும் சொல்ல போகிறார். 2 witnesses from God, தேவனிடத்திலிருந்து வந்த 2 சாட்சிகள். 1260 நாட்கள் எருசலேமில் மட்டும் ஊழியம் செய்ய போகிறாங்க. எத்தனை நாட்களா? 1260 டிவைடட் பை 365, ஒரு வருஷத்துக்கு 365 போட்டிங்கன்னா 3.5 வருஷம் ஊழியம் செய்ய போகிறாங்க. இயேசு இந்த பூமியில் எத்தனை வருஷம் ஊழியம் செய்தார்? 3 வருஷம். எங்கே ஊழியம் செய்தார்? ஜெருசலேமை மையமாக வச்சு. இந்த 2 சாட்சிகளும் ஊழியம் செய்ய போகிறார்கள், மரிக்க போகிறார்கள், கல் அறிஞ்சு கொண்டு போகிறாங்க, சாகடிச்சிட போகிறாங்க. செத்தவருடைய சரீரங்கள் அடக்கம் பண்ணாமல் இருக்கும், மறுபடியும் உயிர் தெழுவார்கள். ஹல்லேலூயா. இயேசுவும் மறுபடியும் உயிர் தெழுந்தார். ஆமென். ஆக ஜீசஸ் காலத்தில் நடந்த அதே நற்செய்தி திரும்பவும் ஒரு விஷயம் நடக்கும். இந்த முறை 2 சாட்சிகள் வருவார்கள். இதெல்லாம் எப்போ நடக்குமா? 7ஆம் தூதன் எக்காலம் தொனிக்கும் பொழுது. ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், 7ஆம் தூதனுடைய எக்காலம். அப்போனா நம்ம 7 எக்காலங்களை பற்றி திரும்பி படிக்கணும். ஏற்கனவே நம்ம திரும்ப வெளிப்படுத்தல் விசேஷம் படிக்கும்போது ஒரு 50 முறை 7 பற்றி சொல்லுதான். என்னென்னா 7 சபைகள், 7 பொன் குத்து விளக்கு, சொல்லுங்கம்மா, 7 ஆவிகள், 7 நட்சத்திரங்கள், அப்புறம் 7 கண்கள், 7 கொம்புகள், 7 சபைகள், 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கலசங்கள். வெரி குட். இனிமேல் படிக்க போகிறீங்க. வெரி குட் சிஸ்டரை கத்தரை ஆஸ்வதிக்கணும். இப்படி தான் எடுக்கணும். 7 எக்காலங்களிலே இன்றைக்கி 7ஆவது எக்காலத்துக்கு வரும். ஆமென். இந்த எக்காலங்களோட விஷயமே 8வது சாப்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. முதல் 4 எக்காலங்கள் நிலத்தை, கடலை, நல்ல தண்ணியை, வானத்தை அட்டாக் பண்ணிச்சு. முதல் 4 இதை அட்டாக் பண்ணிச்சு. நிலமும் அடி வாங்கிருச்சு, கடல் உப்பு தண்ணியும் அடி வாங்கிருச்சு, நல்ல தண்ணி, ஏரி குளங்கள்லாம் பாதிக்கப்பட்டுச்சு, ஆகாயமும் பாதிக்கப்பட்டுச்சு. 5, 6, 7 ஐயோன்னு சொல்கிற எக்காலம். அந்த எக்காலம் மூதுனா தான் ஐயோயோ என்கிற குரல் கேட்கனா நேராக மனிதன் பாதிக்கப்பட போகிறான். இந்த மனிதன் பாதிக்கப்படும் போது கூட சேர்ந்து சாத்தானும் பாதிக்கப்பட போது, இந்த சாத்தானாலையும் மனிதனுக்கு பிரச்சனை, பரலோகத்திலிருந்தும் சாத்தானுக்கும் பிரச்சனை, மனிதனுக்கும் பிரச்சனை என்கிறது போல் ஒரு பெரிய நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். முதல் எக்காலம் நம்ம படித்தோம். 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருந்த வானத்திலிருந்து ரத்தம் கலந்தது, பூமி மேலே கொட்டப்பட்டது, பச்சை செடிகள் எல்லாம் அழிந்து போயின. 2வது எக்காலம் வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஒரு மலை போன்ற ஒன்று எடுத்து கடலில் போடப்படுச்சு. கடலில் 1/3 பங்குனா ஆயிடுச்சான், ரத்தம் போல் மாறிச்சு, கப்பல்லாம் சேதப்படுச்சிச்சு, மீன்கள்லாம் மரித்து போச்சு. 3வது எக்காலம் 8ஆம் அதிகாரம் 10, 11 படிக்கிறோம். அது என்ன பண்ணுச்சு? மாறா என்று சொல்லுகிற தண்ணியெல்லாம் விழுந்து எல்லா தண்ணியும் கசப்பாக்குற
ஒரு தண்ணீர், வானத்தில் ஒரு நட்சத்திரம் விழுந்துச்சு, அது என்ன ஆயிடுச்சு, மாறா போல் கசப்பாயிடுச்சு, தண்ணின்னு ஆயிடுச்சு, பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொன்னோம். 4வது எக்காலத்தை பற்றி பட்டாங்க. 4வது எக்காலம் தோணிக்கும் போது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்லாம் என்ன ஆயிடுச்சு, இருளாயிருச்சு, இருட்டே வந்துச்சு. இப்போ தான் 5வது நட்சத்திரத்துலேருந்து நம்ம படித்தோம். 5வது நட்சத்திரம் வந்து 5வது எக்காலம் ஊதும்போது வானத்தில் நட்சத்திரம் வந்துச்சு, என்ன வருது, வெட்டுக்கிளிகள் வந்தது. ஞாபகம் இருக்கா, படித்தோம். அந்த வெட்டுக்கிளிகளுடைய தலையில் என்ன இருந்துச்சு, கிரீடம் இருந்துச்சு, மனித முகம் இருந்துச்சு, முடி வந்து பெண்ணுடைய ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்துச்சு, குதிரைகள் போல் கால்கள் ஓடிச்சு, சிங்கப்பற்கள் இருந்துச்சு, தேல் போல் கொடுக்கு இருந்துச்சு, இல்லை ஆர்மி போல், மிலிட்ரி போல், படையை போல் வந்துச்சு, எல்லாரையும் கொத்துச்சு. எத்தனை மாதம் அதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, 5 மாதம். ஓகே, ரொம்ப கொடுமை. மனிதர்கள் நிறைய பேர் செத்தார்கள். மரணத்தை தேடினாலும் மரணம் என்ன பண்ணல, ஓடி போச்சு. அப்போ அந்த 5 மாதம் உபத்திரவம் தான், ஜனங்க சாகலை, முன்னாடி செத்தவங்க தான். 6வது எக்காலம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 4 தூதர்கள் நின்று ஐப்ராத்து நதியில் கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்கள் என்ன பண்ணுறாங்க, விடுதலை ஆக்குறாங்க. ஐயோயோ என்கிற சவுண்டு கேட்குது. அன்றைக்கு நம்ம 7ஆம் எக்காலத்துக்கு வந்திருக்கிறோம். உலகத்துக்கு முடிவு கட்டப்பட்டு கர்த்தர் கையில் ராஜ்யம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. யார் கையில் ராஜ்யம் கொடுக்கப்படுகிறது? இந்த பூமியை நிறைய பேர் ஆள்றாங்க, நிறைய ராஜ்யங்கள் ஆளுகிறது. ஆமேன். உலகத்திலே முதல் சூப்பர் பவர் வந்து எகிப்து நாடு, மறக்கக்கூடாது. என்ன நாடுங்க, எகிப்து நாடு. ஏறக்குறைய 5000 வருஷம் அவங்க சூப்பர் பவராக இருந்திருக்காங்க. சண்டைலாம் போடும்போது தோக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எத்தனை வருஷம் சூப்பர் பவர்? ஸ்டார்டிங்லேருந்து ஜீசஸ் வர வரைக்கும் கூட சூப்பர் பவராக இருந்திருக்காங்க. 5000 4000 சில்லற வருஷங்கிட்ட சூப்பர் பவராக இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் சில 100 வருஷங்கள் சூப்பர் பவராக இருந்தது பாபிலோன், பிறகு மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம், பிறகு அலெக்சாண்டர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அலெக்சாண்டர் சூப்பர் பவர். பிறகு ரோமர்கள் 2000 வருஷமாக சூப்பர் பவர். இன்றைக்கும் அவங்க தான் சூப்பர் பவர். ரோமில் இருக்கிற போப் யார்? ரோமன். அவர் கத்தி தூக்க வேணாம், ஃபோன் எடுத்தாலே வேலை என்ன பண்ணும், கரெக்டாக எல்லா தலைவர்களும் யார் சொல்கிறத கேட்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் யார் ரூல் பண்ணுறது? ரோம் ரூல் பண்ணுது. ஆனால் ஒரு நாள் இந்த ராஜ்யம்லாம் ஜீசஸ் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணப்படும். யார் ஆட்சி செய்வார்? இயேசு. எத்தனை வருஷம் ஆட்சி செய்வார்? ஒரே ராஜா 1000 வருடம் ஆட்சி செய்வார். இவங்கெல்லாம் ராஜாங்க செத்துருவாங்க, அடுத்தது வருவார், அவர் புள்ள வருவார், பேரன் வருவார், பேரனோட பேரன் வருவார். நம்ம ராஜா எத்தனை வருஷம் ஆளுகை செய்வார்? 7வது எக்காலம் தொனிக்கும் பொழுது ராஜ்யம் யார் கையில் வரும்? இயேசு கையில். ஆமென். யார் கையில் வரும்? இயேசு கையில் ராஜ்யம் வந்துவிடும். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? 7வது எக்காலம் தொனிக்கும் போது. ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள காரியங்களை தான் இன்றைக்கி யோவான் அப்போஸ்தலன் நமக்கு விளக்க போகிறாரு. நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் யோவான் எதில் பார்த்துட்டு இருக்காரு? ஆவிக்குள்ளாகி பார்த்துட்டு இருக்கிறார். நீங்கள் ஒரு படத்தை மூவி பார்த்துட்டு வந்து சொல்வீங்களே, அந்த மாதிரி அவர் அந்த மூவியை பார்த்துட்டு இதான் நடக்க போகுது ரியாலிட்டியை பார்த்துட்டு நம்ம கையில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஆமென். எத்தனை மாதிரி இந்த சப்ஜெக்டை பற்றி ஆழமாக போகலாம். முதலாவதாக எருசலேம் தேவாலயத்தை அளக்கிறது தான் இதில் முதல் விஷயமா இருக்க போகுது. எதை அளக்க போகிறாங்க? இன்றைக்கி 11th சாப்டரில் எருசலேம் தேவாலயத்தை அளக்க போகிறாங்க. எருசலேம் தேவாலயத்தில் 3 பகுதி இருக்குது. என்னென்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். பிரகாரம். என்னதுங்க? பிரகாரம்னா அவுட்டர் கோட்டு. மொத்த லேண்டுமே பேர் பிரகாரம். மொத்த நிலம் பேர் பிரகாரம். லேண்டு ஃபென்ஸ் போட்டிருப்பாங்களே, நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க, உங்கள் சர்ச்சோட வெளியே காலி லேண்டெல்லாம் இருக்குதே, அது மொத்தமே சேர்த்து பிரகாரம். அந்த உள்ள பில்டிங்க்கு 2ஆக பிரிக்குது, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். புரிஞ்சிச்சிங்களா? நம்மலாம் லேண்டுக்குள்ளேயே போக முடியாது, கேட்டுக்கு வெளியே தான். நம்ம மட்டும் இல்லை, தாவீது ராஜாவே போனாலும் லேண்டுக்குள்ளே கூட போக முடியாது. எங்கே நிற்பார்? கேட்டுக்கு வெளியே தான் சாமி கும்பிட்டு இருப்பார். லேண்டுக்குள்ளே யார் போகலான்னா ஆசாரியர்கள் போவாங்க. யார் போவாங்க? அந்த ஆசாரியர்கள் நம்ம கையில், நம்ம கேட்டுக்கு வெளியே நிற்கிறோமே, லேண்டு காம்பவுண்டுக்கு வெளியே நிற்கிறோமே, நம்ம கையில் ஆடு மாடு காளையெல்லாம் வாங்கிட்டு, அது கூட புரிஞ்சுங்க, நம்ம கிடையாதுங்க, அந்த 12 கோத்திரம் தான். ரூபன், சிமியோன், இசக்கர், அவங்க தான் கொடுக்க முடியும். காணிக்கை கூட அந்த சபை நம்மளை ஏற்றுக்காது. எருசலேம் தேவாலயத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் காணிக்கை கூட அவங்க வாங்கிக்க மாட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா யார் தான் கொடுக்க முடியும்? இந்த 12 கோத்திரத்தார் மட்டும் தான். அவங்க கூட எங்கே இருப்பாங்க? வெளியில். நம்ம கையிலேருந்து வெளியில் உள்ள நம்ம கையில் இன்டர்மீடியேட்டாக பேச வர்றது யார் தெரியுமா? லேவியர்கள் பேசுவாங்க. லேவியர்கள் நம்மளோட ஆடை வாங்கிட்டு போய் காம்பவுண்டுக்குள்ளே போய் ஆசாரிகள் கையில் கொடுப்பாங்க. அந்த ஆசாரிகள் வாங்கி ஓப்பன் கிரவுண்டிலேயே பலிபீடம் இருக்குது. வெளியே பலிபீடம், ஆலயத்துக்குள்ளே இல்லை, வெளியில் ஓப்பன் கிரவுண்டில் பலிபீடம் இருக்குது. நம்ம ஆடை வெங்கல தொட்டியில் கழுவி எடுத்துகிட்டு வந்து பலிபீடத்தில் வெட்டி வச்சு என்ன பண்ணுவாங்க? கட் பண்ணி ரத்தத்தை எடுத்துகிட்டு பலிபீடத்தில் தகனிச்சிட்டு கொஞ்சம் கிண்ணத்தில் எடுத்து வச்சுப்பாங்க. அவ்வளோதான். நீ போய்ட்டு வாப்பா, ப்ரேயர் முடிஞ்சிச்சிடுவாங்க. நம்ம வெளியேருந்தே ரோட்டிலேருந்து பார்த்துட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்ட்டு போயிடுவோம்.
உள்ள ஒரு பில்டிங் இருக்கே, அந்த உள்ள பில்டிங் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலமோ மகா பரிசுத்த ஸ்தலமோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் தான் பிரிக்குது. இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் தான். வாசல் வழியாக உள்ளே வரீங்க, உள்ளே வந்தானே இது பரிசுத்த ஸ்தலம். ஸ்க்ரீனுக்கு என்னென்னா இருக்குது, மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆசாரியர்கள் போவாங்க. அந்த ஆசாரியர்கள் அவங்களுக்கு டைம் டேபிள் இருக்குது. காலையில் ஒரு முறை போவாங்க, சாயந்தரம் ஒரு முறை போவாங்க. எத்தனை பேர் போவாங்க? 3 பேர் போவாங்க. முதல் ஆள் நேராக போய் அந்த 12 அப்பம் வச்சுருக்கு பாருங்கள், 6 6 அதை மாற்றிட்டு வந்துடுவாங்க. பேசாமல் போகணும், ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே போகணும். அந்த 6 எடுத்துகிட்டு இந்த 6 இன்னொரு 6 எடுத்துகிட்டு மொத்தம் எத்தனை அப்பம்? 12. ஏன்னா அவங்க எத்தனை பிள்ளைங்க? 12 பேராக. சுட சுட வச்சுட்டு இவர் கம்முன்னு வெளியே வந்து போயிடுவார். ரைட்டா? இன்னொருத்தர் போகிறார் பாருங்க, 3 பேர் அட் அ டைமில் போவாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாருமா, குத்து விளக்கில் எதனா கருந்திரி இருந்தால் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் ஒளிவ எண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக இடித்து பிடிச்சதை ஊற்றிடுவாரா. 3வது ஆள் தான் கொஞ்சம் ரிஸ்கியான வேலை. அந்த ஸ்க்ரீன் இருக்க, ஸ்க்ரீன் பக்கத்தில் தூப பீடம் இருக்கும், அங்கே போய் தூபம் போட்டு ப்ரே பண்ணோம். இது ரெண்டும் சீக்கிரம் கிளம்பிடும். என்ன பண்ணோம்? ப்ரே பண்ணோம். நீங்கள் ப்ரே பண்ணும்போது மிஸ்டேக் ஆனால் அடி தான். கவனமாக ப்ரே பண்ணோம். இந்த மாதிரி ப்ரே பண்ணியிருந்தவர் தான் யோவான் ஸ்நானனோட அப்பா. அப்போ தான் ஒரு காட்சி கண்டார். சகரியாவே, உன் மனைவி என்ன பண்ணுவா? கர்ப்பம் தரிப்பான்னு சொன்ன. அந்த மகா பரிசுத்த ஸ்தலங்குத அதுக்கிட்ட யாருமே போகக்கூடாது. வருஷம் ஒரு முறை மட்டும் பிரதான ஆசாரியன், ஹை ப்ரீஸ்ட், ஒரு ஆள் தான் உண்டு மொத்த எருசலேமில். அவர் போய் அந்த ஸ்க்ரீனை லேசாக தள்ளிட்டு அங்கே நின்று ப்ரே பண்ணுவார். வெளியே வந்துடுவார். எப்போ போவார்? யோம் கிப்பூர்ன்ற அந்த பீரியடில் மட்டும்தான் வெளியே வந்துடுவார். அவ்வளோதான். இதுதான் வழிமுறை. இப்போ இன்னைய சப்ஜெக்ட் நீங்கள் படிக்க போகிறீங்க. யோவான் காணும்போது ஆலயத்தை காட்டு, ஷரிங் ராட், கைக்கோல். ரைட், இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. ஸ்கேல், நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா ஸ்கேல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்கேலை எடுத்துட்டு எதெல்லாம் மெஷர் பண்ண போகிறாராம் பார்ப்போம். அப்போ ஆலயத்தை சுற்றி அளந்துரு, பலிபீடத்தை அளந்துரு, வெளியில் எவ்வளோ பேர் எவ்வளோ தூரத்துக்கு தொழுது கொள்கிறாங்க அவ்வளோ அளந்துக்கு. ரோட்டில் நான் நினைக்கிறேன் அதனால தான் எருசலேம் தேவாலய நேரத்தில் ரோடு ஃபுல்லாக ஜனம் இருக்கும். ஆனால் யாரும் உள்ளே போக முடியாது. தூரம் நின்று பார்த்துட்டு வந்துடலாம், தரிசனம் மாதிரி பண்ணிட்டு வந்துடலாம். அது கூட யார் தான் பார்க்க முடியும்? இஸ்ரவேலர்கள் மட்டும்தான். இவர்களை அளந்து கொள். அப்போ தேவதூதன் என்ன சொல்லுகிறான்னா, அந்த பரிசுத்தமான மக்கள் என் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற மக்களை அளந்து கொள். ஆலயத்துக்குள்ளே போய் ப்ரே பண்ண நமக்கு தகுதி இல்லை. ஆலயத்துக்கு வெளியவே ப்ரே பண்ணி தான் அன்னாள் ஜெபம் பண்ணி சாமுவேல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆலயத்துக்கு வெளியே தான், ஆலயத்துக்கு வெளியே கேட்டுக்கு வெளியே உட்காந்து ப்ரே பண்ணும்போது தான் ஏலி தாத்தா வாசலில் வந்து உட்காந்துட்டு திட்டுறார், என்னம்மா இவ்வளோ நாள் இப்படி இருக்க அப்படின்னு. ஆமென். ஆலயத்தை அளக்கிற அனுபவங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறாரு, சகரியா தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறார், வெளிப்படுத்தல் விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆலயத்தை அள, மெஷர் இட். ஆமென். எழுந்து அள. இந்த ஆலயம் ஓனர்ஷிப்புக்கு சொந்தமானது. இந்த ஆலயம் கர்த்தருக்கு சொந்தமானது. ஆலயத்தில் என்னென்ன நிகழ்ச்சியெலாம் நடந்திருக்கு சும்மா சிம்பிளாக சொல்லுங்கள். எருசலேம் ஆலயத்தில் உங்கள் சாலமோன் ராஜா எருசலேம் ஆலயத்துக்கு வெளியே ஒரு சேர் போட்டு பலி செலுத்த சொன்னார். ஆசாரியர்கள்லாம் பலி செலுத்தினே இருந்தாங்க. கர்த்தருடைய பிரசன்னம் எங்கே இருந்துச்சு? ஆலயத்தில். உள்ள ஊழிய பண்ணி இந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணிட்டாங்க? வெளியே ஓடி வந்துட்டாங்க. தெரியுமா தெரியாதா? தெரியும். உசியான்ற ஒரு ராஜா கேட்டுக்கு வெளியே தானே இருக்கணும், நேராக உள்ளே போயிட்டார், காம்பவுண்டுக்குள்ளே போயிட்டார். பலிபீடத்தெல்லாம் தாண்டிட்டு ஆசாரியர்கள் இந்த தூப பீடத்தை வாங்கிட்டு பரிசுத்த ஸ்தலத்தில் கால் வச்சுட்டார். என்ன கட்ட போகிறாராம்? தூபம் காட்டுறது. உள்ளே போல, ஸ்க்ரீன் தாண்டி இங்கே தான் போகிறான். நெத்தியில் என்ன வந்துருச்சு தெரியும்ல உங்களுக்கு? ஆமென். நம்ம ஜீசஸ் எருசலேம் தேவாலயத்துக்கு போனார். அங்கே இந்த பிரகாரத்தில் ஆசாரியர்கள் மட்டும் போகிற பிரகாரத்தில் வெளியிலையும் என்ட்ரன்ஸ்லையும் புறா விற்றுருந்தாங்க, பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சவுண்டு உள்ள பலி செலுத்துறவங்க கூட டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு. உள்ளே போய் விற்றாங்கன்னு நான் சொல்ல, கேம்பஸ்லேயே விற்றாங்க. என் தேவனுடைய ஆலயத்தை என்ன ஆக்காத, கல்லர் குகையை ஆக்காதன்னு சொல்லி என்ன பண்ணார்? உலாசினார். இப்போ அலைன்றது வந்து ஓனர்ஷிப். யார் ஓனரோ அவங்க தான் வந்து லேண்ட் அளப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? லேண்ட் ஓனர் வந்து என்ன பண்ணுவாங்க? அலை டேப் பிடி, அகப்படி, இந்த லெஃப்டில் பிடி, அந்த கல்லில் பிடின்றது போல். மெஷர் இட் ஃபார் மீ. ஆமென். நீ அலை. ரைஸ் அண்ட் மெஷர். திஸ் ஷோஸ் காட் ஹேஸ் ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட், ஆஃப் பீப்புள், ஆஃப் பிரைஸ் அண்ட் வர்ஷிப். ஆலயத்தை அலைனா லேண்ட் யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு. ஆலயத்தாலனா பில்டிங் யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு. பலிபீடத்தாலனா அங்கே இருக்கிற பலி ஸ்தோத்திர பலிகள்லாம் யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு. ஜனத்தாலனா மொத்த ஜனம் யாருக்கு சொந்தம்? எல்லாமே அவருக்கு சொந்தம் என்பதை அவர் இங்கே காட்டுகிறார். ஹல்லேலூயா.
பிகாஸ் ஐ வாண்ட் டு ப்ரொடெக்ட் தேம். ஏன் அளக்கப் போகிறேன்? நான் அவர்களை பாதுகாக்கப் போகிறேன். பிகாஸ் ஐ எம் கோயிங் டு ப்ரிசர்வ் தேம். அவர்கள் உயிரை நான் காப்பாற்ற போகிறேன். ஏன்? ஆலயத்தில் வந்து நிற்கிற ஜனங்களை நான் காப்பாற்றுவேன். ஹல்லேலூயா. ஆபகுப் 3:6 முழு பூமியை அளக்கிறார். நம்ம கையில் பூமி அளக்கிற டெக்னாலஜிலாம் இல்லை, ஆனால் அளந்துட்டோம். பூமி என்ன சைஸ் இருக்குது, நார்த்து சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தரும் இதை அளந்து வச்சிருக்கா. ஓனர் யாருங்க? ஆண்டவர். காட் இஸ் இன் சார்ஜ். த ஆல்மைட்டி காட் இஸ் இன் சார்ஜ். த டெம்பிள் ஆஃப் காட், தேவனுடைய ஆலயம் என்ன பண்ணமா? அளக்கப்பட வேண்டும். அன்றைக்கு எருசலேம் தேவாலயம், இன்றைக்கு நீங்களும் நானும் தான் அந்த ஆலயம். நம்முடைய ஆண்டவருடைய ஆலயத்தில் உள்ள ஜீவ கற்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை அளந்து கொண்டிருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். இப்போ ஆலயத்தை என்ன பண்ணிட்டாங்க? அளந்துட்டாங்க, பலிபீடத்தை அளந்துட்டாங்க. இப்போ ஆலயத்தில் அந்த இமேஜ் எடுத்து வச்சுக்கிறீங்களாப்பா? ஜெருசலேம் டெம்பிள்னு போடுங்க. அவுட்டர் கோர்ட், ஹோலி பிளேஸ், மோஸ்ட் ஹோலி பிளேஸ். ஜெருசலேம் டெம்பிள்னு போட்டு அவுட்டர் கோர்ட் நீங்கள் இது போட்டாலே அது வந்துடும். மூணும் எனக்கு காட்டணும். அந்த காம்பவுண்டு, அந்த காம்பவுண்டுக்குள்ள பில்டிங். இப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் விஷயம் நடக்குது. பிரகாரத்தை அளக்காதன்றார். பிரகாரம்னா என்ன? கோர்ட். லேண்டை அளக்காத. எதை அளக்காத? காம்பவுண்டுக்குள்ளே உள்ள லேண்டை அளக்காத. ஏனென்றால் அது புறஜாதியாருக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஃபார் இட் இஸ் கிவன் அன்டு ஜென்டைல்ஸ். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆஸ் பர் ரூல் காம்பவுண்டுக்குள்ளே தாவீதே போல, சாலமோனே போல. ஆனால் இந்த வசனத்து பிரகாரம் யார் உள்ள வந்துட்டாங்களாம்? புறஜாதிகள் வந்துட்டாங்களாம். புறஜாதிகள் என்ன பண்ணிட்டாங்க? கால் வச்சுட்டாங்க. சில எக்ஸ்ப்ளனேஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிப்ளிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் மாத்திரம் இல்லை, ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன். இன்றைக்கி எருசலேம் தேவாலயம் நின்று கொண்டிருந்த இடம் நம்ம கையில் இல்லை. கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து கிபி 70 இப்போ வருஷம் என்னதுங்க? 2026. நான் சொல்கிற வருஷம் 0070. அப்போ 1ஆம் நூற்றாண்டில் இயேசு ராஜா மரித்து உயிர்த்தெழுந்து போய் ஒரு 40 வருஷத்தில் ரோமர்கள் எருசலேமை முழுமையாக அழிச்சிட்டாங்க. அழிச்சவங்க ஆலயத்தையும் அழிச்சிட்டாங்க. ஒன்றுமே இல்லாமல் இடிச்சிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? 2000 வருஷமாக ஒன்றுமே இல்லாமல் இன்றைக்கி வரைக்கும் நின்றுக்குது. என்ன இருக்குது? காம்பவுண்டு கூட இல்லை. உங்களால் 2000 வருஷம் கழிச்சு இப்போ போயிட்டு எது காம்பவுண்டு கண்டுபிடிப்பீங்களா? அங்கங்கே என்னன்னா வந்துருச்சு, யார் யாரோ நானும் கட்டிட்டாங்க. குறிப்பாக இஸ்லாமியர்கள் ராக், டோம் ராக்குன்னு சொல்கிற அவங்களோட மசூதியும் அந்த இடத்துல கட்டி வச்சுக்கிறாங்க. ஆக எருசலேம் தேவாலயம் நின்ன இடத்துல இஸ்லாமியர்களுடைய மசூதியும் இருக்குது. கரெக்டாக அந்த ப்ரெமிசஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் யூதர்களால் அது ஒன்றும் பண்ண முடியல. கைப்பற்றிட்டாங்க, அவங்க கையில் தான் இருக்குது. தொட முடியுமா? தொடக்கூடாது. இன்னொருத்தரோட புண்ணிய ஸ்தலமாய் அது இருக்கிறது. ஆமேன். இப்போ நம்மள்த படிங்க. ஆண்டவர் எதை தொட வேணான்றாரு? பிரகாரம். அப்போ சில வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவருக்கு அப்போவே தெரியும் இந்த மாதிரி ஒன்று எந்த இடத்துல கட்டிகிட்டு இருப்பாங்க? பிரகாரத்தில். பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் இருந்த இடம் தள்ளி தான் இருக்கணும். அந்த இடத்துல இவங்க கால் வச்சுருக்கா மாட்டாங்க அப்படின்றது தான் பைபிள் நமக்கு சொல்லுது. அல்லேலூயா. எவ்வளோ நாள் அவங்க கால் வைக்கணுமா? இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆமேன். த டோம் ஆஃப் ராக் அங்கே இருக்குது. ஒரு வேளை எல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா எருசலேம் தேவாலயம் நின்ன இடம் அதான். ஆனால் பிரகாரம் இங்கே இருந்திருக்குமா, மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்திருக்குமா, பரிசுத்த ஸ்தலம் எங்கே இருந்திருக்கோன்றலாம் நமக்கு தெரியவே இல்லை. அப்போ ஒரு இமேஜ் போடுறாரு. இந்த இமேஜ்லாம் இமேஜினரி இமேஜ் தான். இந்த மாதிரி இப்போ இல்லை, இமேஜினரி இமேஜ் தான். எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்துல எது இருக்குது? இப்போ எல்லாருக்கும் உலகம் அறிந்த உண்மை, அவர்களுடைய 3வது புண்ணியத்தலமாக இருக்குது. முதல் புண்ணியத்தலம் அவங்களுக்கு மெக்கா, பிறகு மெதினா, 3வது எது? எருசலேம். இஸ்லாமியர்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க போவாங்க, வழிபாடு பண்ண போவாங்க. அங்கே இது இருக்குது. இப்போ ஆண்டவருடைய வசனம், எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்துல பிரகாரத்தை என்ன பண்ணாத? அளக்காத. அங்கே யாருக்கு கொடுத்துருக்காராம்? 2nd verse இப்போ தான் நம்ம படிச்சிங்க. புறஜாதியாருக்கு கொடுத்துருக்கோம். அவர்கள் எவ்வளோ நாள் கால் வைப்பாங்களாங்க? 1260 நாள். 1260 நாள்னா எவ்வளோ நாள்னா 3.5 வருஷம். எத்தனை வருஷங்க? எத்தனை வருஷம்? 1260 டிவைடட் பை 365. ஒரு வருஷத்தில் 365. 1260 டிவைடட் பை 365 போட்டிங்கன்னா ஏறக்குறைய 3.5 வருஷம் வரும். 3.5 சம்திங் வரும். அப்போ எத்தனை வருஷம் அவங்க இருப்பாங்க? 3.5 வருஷம். கவனிங்க,
இப்போ நீங்கள் கொஞ்சம் சைமல்டேனியஸாக என்னோட கூட தானியல் 11க்கு நீங்கள் வரணும். தானியல் 11க்கு வந்தீங்கன்னா கவனிங்க, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன், ஏன்னா எனக்கு டைம் இல்லை இந்த சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. தானியல் வந்து 7 வருஷம் எருசலேம் உபத்திரத்துக்குள்ளே போகும்னு சொல்லியிருப்பார். எத்தனை வருஷங்க? அதில் முதல் 3.5 வருஷம் உபத்திரவ காலமும், 2வது 3 வருஷம் மகா உபத்திர காலமும் சொல்லியிருப்பார். அல்லேலூயா. 2வது 3 வருஷம் அந்த மகா உபத்திரவ காலத்தில் எருசலேம் தேவாலயத்தினுடைய கேம்பஸில், எருசலேம் தேவாலயத்தினுடைய பரிசுத்த ஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஹோலி ஆஃப் த ஹோலிஸ்லேயும் சரி, ஹோலி பிளேஸ்லேயும் சரி, அந்த கிறிஸ்து உள்ளே போவான்னு தானியல் சொல்லியிருக்கார். யார் போவான்? அவன் கட்டுற ஆலயத்தில், நம்ம ராஜா கட்டுற ஆலயத்தில் இல்லை. நம்ம ராஜா வந்தானா தான் சரியாக மெஷர்மெண்ட் தெரியும் எங்கே மகா பரிசுத்த ஸ்தலம் வந்துச்சுன்னு. அவன் ஒரு ஆலயம் கட்டுவான், கட்டிட்டு அதில் ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம் வைப்பான், அதுக்குள்ளே போயிடுவான், போய் உக்காந்துருவான். தகுதி இருக்கா அவனுக்கு? யாருன்னா உட்காந்துருக்காங்களாங்க இது வரைக்கும்? ஆரோன் காலத்துலேருந்து. ஆமேன். அப்போ தான் யூதர்கள் அவனை எதிர்ப்பார்கள். என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தெரியும் உள்ளே போகிறதுக்கு தகுதி யாருக்கு தான் இருக்குது? மேசியா. இவன் மேசியாவாக இருப்பான்? இருக்க மாட்டான். கெட்டவனாக இருப்பான், பாவியாக இருப்பான், கத்தி முனையில் உலகத்தை ஜெயிச்சு பதவிக்கு வந்திருப்பான். அவனை ஏற்றுவாங்களா மேலே? யூ ஆர் நாட் அவர் ஸ்பிரிச்சுவல் லீடர்னு சொல்லும்போது அவன் இஸ்ரவேலர்களை அழிக்க வருவான் என்று தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அந்த 3 வருஷத்தில் புறஜாதிகள் எதுக்குள்ளே வந்துடுவாங்க? காம்பவுண்டுக்குள்ளே, பிரகாரத்துக்குள்ளே வருவாங்க. அதனால் அதை என்ன பண்ணாத, அளக்காத. அவ்வளோதாங்க. ஆலயத்தை பற்றி பைபிள் நமக்கு இந்த இடத்துல சொல்லுது. அவர் இதுக்கப்புறம் சுவிசேஷத்துக்கு வந்துட்டார். ஆலயம் பெருசு தான், ஆனால் ஆலயத்தில் வந்து தொழுது கொள்ளுறவங்க பெருசு. யார் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவாங்க? சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்த்தார். எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? சுவிசேஷத்தை கேள்விப்பட்டதானே ரட்சிக்கப்படுவாங்க. அன்னைய காலத்தில் சபை வந்து சுவிசேஷம் சொல்ல முடியாத அளவுக்கு கட்டப்பட்டிருக்கும். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு தைரியம் கிடையாது. ஒரு பஸ்ஸில் சுவிசேஷம் சொல்ல கூட தைரியம் கிடையாது. நடந்து போகிறதுல ஆண்டவர் பற்றி சொல்கிறது கூட தைரியம் கிடையாது. அடிப்பாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க, சாவடிச்சிருவாங்கன்ற ஒரு பயத்தில் இருக்கிறோம். இதனால் கர்த்தர் தம்முடைய 2 சாட்சிகளையே அனுப்ப போகிறார். அவங்க எத்தனை வருஷம் ஊழியம் பண்ண போகிறார்கள் பாருங்கள். I will give power to my witnesses. They will prophesy 1260 days. 1260 நாள். அந்த இடத்துல படித்தவன் புறஜாதியார் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்களா? அவங்க எவ்வளோ நாளுங்க? 1260 நாள். கரெக்டா? பிரகாரத்தை அளக்காத. அங்கே புறஜாதியார் எவ்வளோ நாள் இருப்பாங்க? செகண்ட் வெர்ஸ் படிச்சேம்மா. 42 மாதம். 42 மாதம்ன்றது எத்தனை 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 டிவைடட் பை 12 போடுங்க. அதுவும் 3.5 தான். கவனிக்கலையா? எத்தனை மாதம்? அது எத்தனை வருஷம்? 3 வருஷம். ஒரு 3 வருஷம் புறஜாதியார் பிரகாரத்தில் இருக்கிறாங்க. ஆமேன். இன்னொரு 3 வருஷம் அவருடைய 2 சாட்சிகள் ஊழியம் பண்ணுறாங்க. ஆமேன். ஹல்லேலூயா. சாட்சிகள் ஊழியம் பண்ணுறாங்க. எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணுறாங்க சொல்லுங்கள்? வருஷத்தில் சொல்லுங்கள். 3 வருஷம். புறஜாதிகள் பிரகாரத்தில் எவ்வளோ நாள் இருக்க போகிறாங்க? 3. அப்போ 2 3 பற்றி பேசுகிறார். ஃபஸ்ட்டு 3 புறஜாதிகள், 2வது 3 ஊழியம். 2 சாட்சிகள், 2 பேர் தான் ஊழியம் செய்ய போகிறாள். 2 witnesses. இவங்க என்ன இவங்களுடைய உடையை பற்றி சொல்லுகிறார் பாருங்க. 3லேருந்து 6 வருஷம் வரைக்கும் படிக்கும்போது, என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரமும் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய், 2 வஸ்திரங்கள். அதாவது அவங்களோட ட்ரெஸ் என்ன தான்? சாக் கிளாத், கோணி துணியினால் உண்டான வஸ்திரங்கள் உடுத்தி கொண்டவர்களாய். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பூலோகத்தில் எனக்கு முன்னாடி நின்று ப்ரே பண்ணுற ஒலிவ மரங்களும் இவங்க தான், ஒலிவ தண்டுகளும் இவங்க தான். பரிசுத்த ஆவியானவரோடு கூட கனெக்டடாக இந்த பூமியில் இருந்துக்கிட்டு பூமிக்கும் பரலோகத்துக்கும் கனெக்ஷனாக இருக்க போகிறதே யார் தான்? இந்த 2 பேர் தான். எவ்வளோ நாள் ஊழியம் பண்ண போகிறாங்களா? வெறும் 3 வருஷம். அப்போ நீங்களும் நானும் எங்கே போயிருப்போம் நமக்கு தெரியல. கர்த்தர் தம்முடைய கிருபையினால் ரகசிய வரிகளை நம்ம எடுத்துக்கிட்டு இருப்பார். ஒருவேளை கைவிடப்பட்டவங்க இருந்தாலும் அவங்க உயிரை காப்பாற்றிக்கிறதே பெருசு. அவங்க எங்கள் ஊழியம். நோபடி வில் ஹேவ் போல்ட்னஸ். ஆதியிலேருந்து இயேசு காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஜனங்களுக்கு வேண்டிய பொண்ணும் பொருளும் பணமும் பதவியும் ஆஸ்தி சொத்துக்கள் எல்லாம் கிடைக்குது. ஆனால் ஊழியம் செய்கிற பவர் இல்லை. ஆமேன். அதனால தான் கர்த்தர் யார் அனுப்ப போகிறாரு?
2 சீஷர்கள், 2 தூதர்கள், 2 சாட்சிகள் அவங்க வந்து ஊழியம் செய்ய போகிறாங்க. இப்போ ஊழியம் செய்கிறவங்கள யாருன்னா ஹார்ம் பண்ணா, யாராவது அவங்கள அடிக்க வந்தால், ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாக இருந்தால் என்ன பண்ணிட்டான், ஒருத்தன் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்துட்டான், இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேர் ஊழியம் பண்ணுறீங்கன்னு சுட வந்தான்னு வைங்க, அவன் மனதாக இருக்கும் போதே அவங்களுடைய வாயிலிருந்து அக்கினி போய் அவங்களை என்ன பண்ணுறோம், சுட்டெரிச்சு. என்ன டெக்னாலஜி, லேசர் பீமா என்னான்னு தெரில. ஆமேன். இப்போல்லாம் துப்பாக்கி வந்துச்சு, இன்ஃப்ராரெட் பீமு, லேசர் பீமு, யார் மேலே படுமோ அவன் மேலே பட்டு நீங்கள் சுட்டிங்கன்னா அதுவே போய் அவன் மேலே விழுந்துடும். நீங்கள் எங்கன்னா பார்த்து சுடலாம், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்படி பார்த்து சுற்றிங்கன்னா கூட அது அப்படி போய் விழுது. அப்படிலாம் டெக்னாலஜி வந்துருச்சு. இன்றைக்கி இன்டெலிஜென்ஸ் வந்து சுடுறவங்க கையில் இல்லை, சுடுற குண்டுக்கிட்டே ஞானம் போயிடுச்சு, அதிலே இன்டெலிஜென்ஸ் இருக்குது. முன்னாடிலாம் குறி பார்த்து சுடணும், இப்போ நீங்கள் குறி பார்க்க வேணாம், அவர் ஃபோட்டோவை மட்டும் போட்டால் போதும், அது குறி பார்த்துன்னு தேடி போய் சுட்டுரும். இன்றைக்கி அதான், அந்த இமேஜ் எடுத்து போட்டால் போதும், அதையே ஜிபிஎஸ்ஸே பார்த்துக்கும். ரைட், இந்த பில்டிங்கா போட்டுரு, இப்படி திருப்பி விடு, அவர் வேற எங்கேயோ போகுதுன்னு பார்த்துன்னு பாரு, அது அப்படி போய் எங்கே வரும், விழுது. இப்படி எல்லாம் இருக்குது. இப்படி நினைத்தாலும், லேசர் டெக்னாலஜியில் அடிக்க நினச்சாலும் இவங்க வாயிலேருந்து வர அக்கினி அதோட ஸ்பீடாக இருக்குது, அவங்கள என்ன பண்ணுது, அழிச்சிருது. அதனால் ஸ்பிரிச்சுவல் ஃபைட்டும் பண்ணுறாங்க, ஃபிசிக்கல் ஃபைட்டும் பண்ணுறாங்க. அவங்கள என்ன பண்ண முடியல, சாகடிக்க முடியல. நான் நினைக்கிறேன் தப்பு நடக்கிற இடத்துலாம் போய் கேள்வி கேட்பாங்க, அடிக்க வந்தால் இவங்க அடிச்சிடுவாங்க. என்னென்ன பவர்லாம் இருந்திருக்கு பாருங்கள். வானத்திலே மழை பெய்ய முடியாது, பெய்யாமல் தடுப்பாங்க. தண்ணி என்ன மாற்றுவாங்க, ரத்தமாக மாற்றுவாங்க. வேண்டும் போதெல்லாம் பூமியை சகல வாதைகளினால் வாதிக்கிறவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அதனால் அவங்கள பார்த்தாலே உலகம் பயப்படுது, கவனிங்க. ஆனாலும் திருந்தலை. எனக்குள்ளே எப்போதும் ஒரு எண்ணம், ஆண்டவர் மட்டும் ஜனங்களை மிரட்டினார்னு வைங்களேன், உடனே ரட்சிக்கப்படுவாங்கன்னு. ரட்சிக்கப்படுவாங்கன்றீங்க, ஆண்டவர் ஒரு மிரட்டினார் வைங்க, அவன் பயந்து போய் காலில் வந்து விழுவான்றீங்க. நீங்கள் தான் உங்கள் பிள்ளைங்களை மிரட்டுறீங்களே, உங்கள் காலில் அவுந்து கிடக்குறாங்க, திருப்பி மிரட்டுறாங்க. ஆமேன். ரட்சிப்பு என்பது கிருபையாக நமக்கு கிடச்சிருக்கு. அதான் நான் சொல்கிறேன், இதில் நம்ம செய்த ஒன்றும் இல்லை, அவர் சிலுவையில் செய்த தியாகம். இந்த இடத்துல இவங்க இவ்வளோ அற்புதம் அடையாளம் செய்கிறாங்க, ஆனால் ஒருவனும் என்ன பண்ணல, ரட்சிக்கப்படலை. மாறாக அவர்களை கொல்லும்படி திட்டமிடுகிறார்கள். ஆண்டவர் அவர்களோட டைம் முடிஞ்சபடினால பூமியிலிருந்து பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களை யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து கொன்று போடும். ஆமேன். அவங்க சாக போகிறாங்க. யார் கையினால் சாக போகிறாங்க, பூமியிலேருந்து வர மிருகம். கொஞ்சம் புரிஞ்சுங்க, இந்த சண்டை ஃபிசிக்கல் சண்டை, மனுஷன் கூட அவங்க ஜெயிச்சிடுறாங்க, ஆனால் சாத்தான் கூட அவங்க தோத்துடுறாங்க. அப்படி தானே, தோத்துடுறாங்கன்னு அர்த்தம் இல்லை. பாருங்கள் என்ன பார்ப்போம், எங்கே சாகுறாங்க, சோதோம் என்றும் அந்த நகரம் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். ஒரு க்ளூ கொடுக்குறாரு பாருங்க, அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்படும். ஞானார்த்தமாக பேர் எகிப்து, ஞானார்த்தமாக பேர் சோதம், ஆனால் கர்த்தர் சிலுவையில் அறைஞ்சார்னா எந்த ஊர், நீங்களே சொல்லுங்கள், ஊர் பேர் சொல்லுங்கள், எருசலேம். அப்போ இந்த 2 சாட்சிகள் எங்கே சாவாங்க, எருசலேமிலே. அவங்களுடைய பாடியை ஜானங்களும் கோத்திரங்களும் 9ஆம் வசனம் பாஷைக்காரர் ஜாதிக்குள்ள அவர்களுடைய உடல்களை 3 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். இதை 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோவான் எழுதியிருக்கார். பூமியில் உள்ளவங்களாம் அன்றைக்கி பார்க்க முடியுமா? நியூஸ் பேப்பர் என்றைக்கு வந்துச்சு, அது வந்து ஒரு 150 வருஷம் கூட ஆகலை. இன்றைய காலத்துக்கு செல்லுமா? எருசலேமில் ஒருத்தன் செத்தாலும் நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறீங்களா? சொல்கிறார் பாருங்க, அவர் அன்றைக்கே சொல்லிட்டார், பூமியில் உள்ள எல்லாரும் எருசலேமில் மரித்தவர்களை காண்பார்களாம். ஹல்லேலூயா. எப்படி பைபிள் ரியலிஸ்டிக்காக இருக்குது பாருங்கள். அன்றைய காலத்தில் அது எப்படிங்க பார்ப்பாங்க, உலகம் ஃபுல்லாக பார்க்கும். பிபிசியில் போட்டால், சிஎன்எனில் போட்டால் பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா? பார்ப்பார்கள். கல்லறைகளை வைக்க விட மாட்டார்கள், எல்லாம் தடுப்பாங்க. இவங்க கெட்டவங்க, இவங்க யாரோ ஜீசஸ்னு சொன்னாங்க, சேதப்படுத்திருக்காங்க, அவங்களை என்ன பண்ணாங்க, அவளை அடக்கம் பண்ண விடாதீங்க என்று சொல்லி ஒருவருக்கு வெகுமதி அடைத்து கொண்டிருக்கும்போது 3½ நாளுக்கு பின்பு இயேசு எத்தனை வருஷம் ஊழியம் செய்தார்? 3 வருஷம். எத்தனாவது நாள் உயிர் தெழுந்தார்? 3ஆம் நாள். இவங்க எத்தனை நாள் உயிர் தெழுப்புறாங்க? 3வது நாள் அவர்கள் கால் ஊன்றி நிற்பார்கள். என்ன பண்ணுவாங்க? அப்போ சாத்தான் அடித்த அடி ஒன்றும் பெரிய அடி இல்லை. அல்லேலூயா. அவனால் யாரையும் சாகடிக்க முடியாது. சொல்லுங்கள் பார்க்கலாம், சாத்தானை யாரையும் சாகடிக்க முடியாது. சொல்லுங்கள், சாத்தானால் கிறிஸ்தவர்களை சாகடிக்க முடியாது. அவனை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஏறி வாருங்கள் என்கிற சத்தம்
ஏறி வான்னு யாரை பார்த்து சொன்னாங்க? யோவான. ஏறி வாருங்கள்னும் போது அவங்க தான் ப்ராஜெக்டை முடிச்சுட்டு பரமேறி போயிட்டார்கள். எல்லாரும் பார்த்தாங்க. பிபிசி, CNN எல்லா டிவி என்ன பண்ணிருச்சு? பார்த்துருச்சு. ஏறி போகிறாங்க. கவனிங்க 13ஆம் வசனம். அவர்கள் ஏறும்போது பூமி அதிர்ந்தது, அந்த நகரத்தில் 10% இடிந்து விழுந்தது. மனுஷர் 7000 பேர் பூமி அதிர்ச்சினாலே அழிந்தார்கள். மீதியார்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. இப்போ தான் மகிமைப்படுத்துகிறாங்க. ஊழியம் முடிஞ்சிச்சுங்க. கிரேஸ் பீரியட் முடிஞ்சிச்சு. எவ்வளோ நாள் பாடுபட்டிருக்காங்க? 3.5 வருஷம். சாகடிச்சிட்டானுங்க. செத்துட்டு பரமேறி போயிட்டாங்க. போன உடனே என்ன நடக்குது? பூமியில் பூமி எதிர்ச்சி. பூமி எதிர்ச்சியில் பில்டிங்லாம் கீழே விழுது. எத்தனை பேர் இழந்தாங்க? 7000 பேர் இழந்தாங்க. மீதி பேர் என்ன பண்ணாங்க? பயந்து போய் கர்த்தரை துதிக்கிறார்கள். எத்தனாம் ஆபத்து கடந்து போயிருக்கான்? 2ஆம் ஆபத்து கடந்து போயிருக்கு. 2ஆம் ஆபத்து கடந்து வருது. 3ஆம் ஆபத்து என்ன பண்ணுதான்? சீக்கிரமாய் வருகிறது. இவ்வளோ நேரம் 6th எக்காலோட கண்டினியூஷன் தான் படிச்சுட்டு இருந்தோம். நேற்று ஸ்டார்ட் பண்ண 6th எக்காலோட கண்டினியூஷனை படிச்சுட்டு இருந்தோம். இப்போ தான் 7th எக்காலம் வருது. கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? 7வது எக்காலம் ஃபைனல். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஃபைனல். ஃபைனல் ட்ரம்பட். 7வது எக்காலம், கடைசி எக்காலம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 7वें दूत ने तुरही फूंकी. 7வது எக்காலம். 7வது எக்காலம் உடைக்கும் போது ஊதின உடனேயே கவனிங்க, உலகத்தின் ராஜ்யங்கள், ஆமென் சொல்லுங்க, உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் சொல்லுங்க அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களாயின. அல்லேலூயா. மொத்த ராஜ்யத்தினுடைய ராஜா யார் ஆனாரு? ஜீசஸ். ஆமென். ஜீசஸ்க்கு ஒரு பொருள் கிடைச்சா அது நமக்கே கிடைச்சதா அர்த்தம். அல்லேலூயா. நம்மலாம் யார் பேர் சொல்லி தான் சாப்பிட்றோம்? சொல்லுங்க, இயேசு பேர். யார் பேர் சொல்லி வாழறோம்? இயேசு. இன்னைக்கு காலையில் நான் சுடு தண்ணி, பாயிலிங் வாட்டரு குளிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போனேன். கரம் பானி லேக்கே ஜாரா தான் நஹானே கேலே. அந்த சுடு தண்ணி எடுத்துகிட்டு போகும்போது அந்த சுடு தண்ணி பாத்திரம் கையில் சுட்டு வலிக்குது. அந்த சூடு பார்த்து எனக்கு சொல்ல தோணுச்சு, உன்னால் என்னை அதிகாரம் பண்ண முடியாது, இயேசுவின் நாமத்தினால அதிகாரம் பண்ணு. ஆனால் அதை பார்த்து என்ன சொல்கிறேன்? உன்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, உன் பவரு என்கிட்ட செல்லாது. அப்படி சொல்லணும்னு தோணுச்சு. நான் சொன்னேன். ஒரு நாள் நரகத்தில் அக்கினி நம்மளை தொடும்போது கூட சொல்ல, உன்னால் என்னை அதிகாரம் பண்ண முடியாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொல்லியிருப்பாங்க? உன்னால் என்னை ஓவர் கம் பண்ண முடியாது, ஓவர் கம் பண்ண முடியல. ஹல்லேலூயா. जीससோட பவர் அதான். आग का बल जो है उन लोगों को छुआ नहीं, उन लोगों को टच भी नहीं किया, तोड़ा கூட இல்லை. ஆமென். நம்முடைய ராஜ்யங்கள் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். சதா காலமும் ராஜ்யம் பண்ணுவார். சொல்லுங்க, இயேசு சதா காலமும் ராஜ்யம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. வானத்திலிருந்தே சவுண்ட் வந்துருச்சு. என் கூட சேர்ந்து சொல்லாமா? அந்த சவுண்ட் நம்ம இன்னைக்கே விடலாம். ராஜ்யங்கள் கிறிஸ்துவுக்குரியவைகளாயின. இயேசு சதா காலமும் ராஜ்யபாரம் பண்ணுவார். ஆமென். இந்த சவுண்ட் கேட்டதும் 24 மூப்பர்கள் பார்த்தோமே, எழுந்து முகம் குப்புற விழுந்து இருக்கிறவரும், கண்டினியூ பண்ணுங்க, இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமனாகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. பார்த்தீங்களா? ரைட். ஆண்டவரே, எங்களுக்கு காலம் வந்துருச்சு, தேவ பிள்ளைகளுக்கு காலம் வந்தது. இயேசுவின் காலம் நம்முடைய காலம். சங்கீதம் 2 பிதாவாகிய தேவன் சொல்லியிருப்பார், சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் என் வலது பார்சத்தில் அமர்ந்துடும். அந்த நாள் முடிஞ்சு இயேசு கையில் ராஜ்யம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்பொழுது பரலோகத்திலே தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. நம்ம ஐயா கேட்டு வாசல் திறந்து தானே உள்ளே போனார். இப்போ முழு ஆலயமே திறக்கப்படுது. ஆமென். தேவனுடைய சிங்காசனத்தை தானே பார்த்தாரு. பரலோகம் திறந்துச்சு. பரலோகத்துக்குள்ளே போனவர் இப்போ எதை பார்க்குறாரு? ஆலயத்தை திறக்கப்பட்டார். அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. உடன்படிக்கை பெட்டின்றது யாருக்காக வச்சது? நமக்காக. தேவன் மனிதனோடு செய்த உடன்படிக்கை பெட்டி. மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி தேர்ச்சியும் பெரும் கல் மழையும் உண்டாயின. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திருச்சபையே, God has a better plan. இந்த உலகத்துக்கு ஒரு பிளானும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்குது. இன்றைக்கி காலையில் அவங்கவுங்க எழுந்து காசு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், படிக்கணும், முன்னேறணும், பெரிய ஆள் ஆகணும், எல்லாம் போகணும். நீங்கள் நானும் போராட்டம். காலையில் எழுந்து நான் பரலோகம் போகணும், என் கர்த்தர் வழியில் இருக்க வேண்டும், என் ஆண்டவருடைய ஏரோப்ளைனில் ஏறணும், என் ஆண்டவருடைய திட்டத்தில் ஏறணும். பரலோகம் போகிற பிளேனில்
நான் ஏற வேண்டும் என்று தான். வாங்க நீங்களும் நானும் எழும்பி கர்த்தரை ஆராதனை செய்வோம். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் நம்மை நடத்துகிறது. நம்ம கர்த்தர் அர்ப்பணிக்கலாமா? நம்மை கர்த்தர் மிகவும் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். நம்முடைய அர்ப்பணிப்பு கர்த்தரிடம் அவசியமாக இருக்குது. வாங்க ஸ்தோத்தரிக்கிறோம். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். திரும்ப பாடலாமா? என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். குயவன் நீ களிமண்ணா, தவறிய பாத்திரம் நான், தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. குயவன் களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுமே. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். இந்த வேளையில கூட எங்களை முற்றிலுமாய் உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இதோ பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையிலும் கூட இந்த கடைசி நாட்கள்ல நாங்கள் உமக்காக சாட்சி உள்ளவர்களாய் நாங்கள் வாழ அப்பா, உலகம் எங்கும் உம்முடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் கூட வெளிப்படுத்தினல் விசேஷம் 11வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட பேசின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்க மத்தியில நீங்க அசைவாடும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தினல் விசேஷம் 11வது அதிகாரம் 3வது வசனம். என்னுடைய 2 சாட்சிகளுக்கு 2 வஸ்திரம் முடித்தி கொண்டவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இங்கு கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய 2 சாட்சிகள் 2 வஸ்திரத்தை உடுத்தி கொண்டவர்களாய் அவர்களுக்கு நான் அதிகாரம் கொடுப்பேன் என்று. இந்த நாளிலும் கூட இதோ அவருடைய நாமத்தினால் ரட்சிக்கப்பட்டு முழுகி ஞானஸ்தானம் எடுத்த நமக்கு அவர் இன்றைக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த கடைசி நாட்கள்ல அவருக்கு சாட்சிகளாய் வாழும்படிக்கு இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நாமும் கூட இந்த வேளையில அவருக்காக எழும்ப வேண்டும்
வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைபெற்று கொண்டிருக்கிறார். ஒருவேளை நாம் கடந்த கால வாழ்க்கையில கண்ட தோல்விகளின் நிமித்தம் நம்ம முன் வராம இதுவரைக்கும் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் எழும்பாம நம்ம பயத்தோடு நம்ம பின்மாற்றத்துல இருந்திருந்தோம் என்றால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா தோல்விகளை உதறிவிட்டு எல்லா பயத்தையும் நீக்கிவிட்டு இன்றைக்கு நம்ம ஒரு அடி நம்ம கர்த்தருக்காக வைராக்கியமாய் முன் வரும்போது இந்த கடைசி காலத்துல அவருக்காக நம்ம சாட்சிகளாய் எழும்பும் போது இன்றைக்கு கர்த்தர் ஒரு புதிய அதிகாரத்தை நம்முடைய கரத்துல கொடுக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை கொண்டு அற்புதத்தை செய்ய போகிறார். நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நோய்களை இன்றைக்கு அவைகளை ஓடும்படிக்கு செய்ய போகிறார். இந்த வேளையில கூட பரிசுத்த ஆவியானவர் ஒரு புதிய அபிஷேகத்தை தருகிறார். இந்த வேளையில அவைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாமா? நம்ம தேவனுடைய கரத்துல நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தி ஆண்டவரே இதோ நீர் ஆண்டவரே தீர்க்க தரிசனமாய் கடைசி காலத்துல சாட்சியாக வைத்தீரே, இன்றைக்கு எங்களையும் ஆண்டவரே நீர் சாட்சிகளாய் நிறுத்தும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய அப்பா பிரதான கட்டளைகளை நாங்கள் கை கொண்டு அப்பா உலகமெங்கும் சென்று சர்வ சிருஷ்டிகளுக்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை பிரசித்தப்படுத்தி நாங்கள் சாட்சிகளாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வேளையில நம்ம ஜெபிக்கலாமா? Shabari balaba karaba ori andra balaba shabari balaba karaba ore kereri andra balaba shabari balaba karaba ori andra balaba 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 shababa baba 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 ori andra balaba 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 shabara balaba 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 andra bari balaba கருவியாய் பயன்படுத்தும் குறைவுள்ள பாத்திரம் குறைவுகள் நீக்கி உந்தன் கருவியாய் பயன்படுத்தும் குயவன் நீர் களிமண்ணாய் உம் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் எங்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க. இந்த கடைசி காலத்துல அப்பா உமக்கு சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் பிசாசானவன் எத்தனை ஈர்ப்புகள் காட்டினாலும் ஆண்டவரே அவைகளுக்கு பின்பாக நாங்க செல்லாமல் ஆண்டவரே நாங்க சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு இந்த கடைசி நாட்கள்ல சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நாங்க உலகம் எங்கும் உம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு அப்படிப்பட்ட கிருபையை நீங்க தாங்க ஆண்டவரே, அப்படிப்பட்ட வல்லமையை தாங்க. ஓரி ஆந்தரபா கரபலபா ஓ ஷபரி பலபா கரபரபலபோ ஓரி ஆந்தரபலபா சிவிர பலபா கரபா ஓரி காபா பாபா பாபா. இன்றைக்கு ஒரு புதிய அதிகாரத்தை எங்களுக்கு தாங்கப்பா, அந்த அத்தாரிட்டி எங்களுக்கு தாங்கப்பா. நாங்க ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா, நாங்க ஜெபிக்கும் போது நோய்கள் விலகட்டும், நாங்க ஜெபிக்கும் போது பிசாசின் வல்லமைகள் செயல்படாமல் போகட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு அப்பா இதோ பவுலை ஆண்டவரே எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தினீரே அப்பா, இதோ பேதுருவை எடுத்து பயன்படுத்தினீரே. பேதுருவின் நிழல் பட்ட மாத்திரத்திலே மரித்து போன சடலங்கள் கூட உயிரோடு எழும்பினது. பேதுருவுடைய ஆண்டவரே ஜெபத்தின் மூலமாக எத்தனையோ பிணியாளிகளை தொட்டீரே. இன்றைக்கு ஆண்டவரே அதே வல்லமையை எங்களுக்கு தாங்கப்பா அப்பா.
இன்றைக்கு அப்பா உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதுவரைக்கும் ஒருவேளை நாங்க உமக்காக அனல் உள்ளவர்களாய் நாங்க எழும்பாமல் இருந்தா எங்களை மன்னியும் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்கள்ல நாங்க முதலாவது உமக்காக நாங்கள் எழும்ப அப்பா நாங்கள் ஆண்டவரே தீர்மானம் செய்கிறோம். இன்றைக்கு அதன் நிமித்தம் எங்களுக்கு ஒரு புதிய அத்தாரிட்டியை நீங்க கொடுத்ததற்காக நன்றி. இனி ஆண்டவரே அற்புத அடையாளங்கள் அப்பா எங்களை பின்தொடர போகிறது சுவாமி. நாங்கள் உமக்கு சாட்சி உள்ளவர்களாய் இந்த கடைசி நாட்கள்ல நாங்களும் அப்பா எங்க சபையும் எங்க குடும்பங்களும் அப்பா நாங்கள் வைராக்கியமாய் நிற்போம் என்று நாங்கள் தீர்மானம் செய்கிறோம். உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெபம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுது நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாம். நம்ம வேதாகமத்தை நம்மளுடைய கைகளை எடுத்துக்கொண்டு நம்ம சொல்ல போகிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த கடைசி நாட்கள்ல நாங்க கர்த்தருக்காக நாங்க ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிற்போம். ஆமென். ஆம் சுவாமி. அப்பா இந்த கடைசி நாட்களை நாங்கள் உமக்காக அப்பா நாங்கள் சாட்சிகளாய் நின்று உம்முடைய ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். இயேசுவின் ரத்தம் ஜெபம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென் ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.